இந்த வீடியோவில் ரேஷன் சேரீயில் எப்படி உள்பாவடை ஸ்டிச் பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். கட்டிங் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி 1.5 இன்ச்சில் நாடாக எடுத்துக்கோங்க. மொத்தம் 3 பாவடைங்க நான் கட்டிங் போட்டிருக்கேன். இப்போ சைடில் ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 பக்கம் இருக்கும், அது வந்து ஒரு பக்கம் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நேராக கீழே இருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். 2 தையல் போடணும். எப்பவுமே பாவாடை மட்டும் கீழே இருந்து தாங்க ஸ்டிச் பண்ணணும், அப்போ ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போது கீழே மடித்து தைக்கிறதுக்காக 2 இன்ச்சு கொடுத்துருக்கோம். நீங்கள் கட்டிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி மடிப்பாக 2 மடிப்பாக மடிச்சுக்கோங்க. நல்ல பக்கம் கீழவும் உள் பக்கம் மேலேயும் வந்துடுச்சு. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரே நேரில் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸி தாங்க. இந்த மாதிரி ஒரு இன்ச்சு மொத்தம் 2 இன்ச்சு விட்டோம். அது வந்து 1 இன்ச்சு உள்ளே போயிடுச்சு, 1 இன்ச்சு வந்து மேலே இருக்குது. இந்த மாதிரி சைடில் 2 தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஒரு பக்கம் ஓப்பனாக இருக்குது இப்போதைக்கு. இப்போ ஃப்ளீட் பிடிக்கலாம். உங்களோட பாவாடையோட எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து 38. இந்த மாதிரி ஃப்ளீட் பிடிச்சிட்டே வாங்க. கொஞ்சம் பெரிய தையல் கூட வச்சுக்கோங்க, கொஞ்சம் எட்ஜில் தையல் போடுங்க. நீங்கள் ஃப்ளீட் பிடிச்சிட்டே வந்துட்டு கொஞ்சமாக அளந்து பாருங்கள். 38 இப்போ எனக்கு வேணும்னா நான் 38 வர வரைக்கும் ஃப்ளீட் பிடிப்பேன். அப்படி சப்போஸ் இல்லை 36 ஆகிடுச்சுன்னா ஒரு 2 ஃப்ளீட் வந்து பிரித்து விட்ருவேன், 2 பக்கம் ஒன்று. அந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய பாவாடையில் என்ன எக்ஸசைஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ஃப்ளீட் பிடிச்சிட்டு வாங்க. ரொம்ப ஈஸி தாங்க. இதுக்கு வந்து ரொம்ப எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ்லாம் தேவையே படாது. இந்த மாதிரி கொஞ்சம் எட்ஜிலே தையல் போட்டுட்டு வாங்க. இது போல் நான் 38 வர வரைக்கும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நான் என்னோடய பாவாடையோட எக்ஸசைஸை அளந்து பார்க்குறேன். நான் 2ஆக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு 38, கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கும் வேணும். ஏன்னா உள்ளே ஸ்டிச்சிங்க்கு போவீங்களா, அதனால் வந்து உள்ளே ஸ்டிச்சிங்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு. 38 2 பக்கம் 1/2 இன்ச்சுன்றதுனால 38 + 1 இன்ச் 39 இன்ச் வரா மாதிரி ஃப்ளீட் பிடிச்சிக்கிறேன். இப்போது கீழே இருந்து அதே போல் அகைன் இன்னொரு பக்கம் தைச்சிட்டே வாங்க. ஒரு 5 இன்ச்சு ஓப்பன் விட்டுடுங்க. திருப்பி அப்படியே நீடு உள்ளே விட்டு இந்த மாதிரி திருப்பிக்குங்க. மேலே 5 இன்ச்சு கண்டிப்பாக விடுங்க. ஏன்னா அந்த கேப் இருந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் லூஸாக போகும் பாவாடை உள்ளே, இல்லைன்னா டைட்டாக பிடிக்கும் சீட்கிட்ட. இந்த மாதிரி வந்து நல்லா லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணோடனே நம்ம இந்த 5 இன்ச் விட்டோம் இல்லைங்களா, இங்கே வந்து சுடிதார் பேண்ட்டுக்கெலாம் டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். அந்த மாதிரி 2 ஃபோல்டு பண்ணிக்கலாம். இது ஒரு ஃபோல்டு, இன்னொரு ஃபோல்டு. இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாங்க. அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுட்டு வாங்க. இந்த முனையில் 5 இன்ச் கிட்டே வந்த உடனே ஷார்ப்பாக நீடில் நிறுத்திடலாம். நிறுத்திட்டு அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இப்போ எப்படி டபுள் ஃபோல்டு பண்ணணுமோ அதே மாதிரி டபுள் ஃபோல்டு திரும்ப பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் அந்த இடத்த. இப்போ நாடா எடுத்துக்கலாங்க, ஜாயிண்ட் போட்டுக்கலாம். இப்போது நல்ல பக்கம் கீழவும் அதே போல் அந்த நாடா வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல பக்கம் வந்து ஹைட்டை விட இப்போது ஹைட் வந்து எனக்கு ஒரு 30 இன்ச்சு இருக்குன்னா நாடா வந்து ஒரு 25 இன்ச்சாச்சு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு 6-7 இன்ச்சு மட்டும் ஹைட்டு கம்மியாக வைங்க. நாடா கொஞ்சம் நீட்டாக இருந்தால் தான் இந்த பாவாடை நல்லா கட்ட வரும்.
நல்ல பக்கம் இப்போது கீழே இருக்குது, உள் பக்கம் மேலே இருக்குது, நாடாவும் கீழே இருக்குது. நல்ல பக்கமும் நாடாவும் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கு. புரியலன்னா கமெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு ½ இன்ச்சில் இந்த மாதிரி ஒரு ½ இன்ச் கரெக்டாக பிடிச்சிட்டே வந்துடுங்க. ரொம்ப எட்ஜில் போட்டிங்கனாலும் ஃப்யூச்சரில் பிரிஞ்சிடும். அதனால் நாடாவும் இந்த நல்ல கிளாத்தும் ½ இன்ச்சில் போட்டுருங்க தையல். இப்போ வந்து இது மேலே ஒரு படிமான தையல் போட்டுட்டு வரலாம். ஃபினிஷிங் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த பாவாடை ஒரு 20 மினிட்ஸ்லேயே ஸ்டிச் பண்ணிடலாங்க. ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டாச்சு. இப்போது இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு கொடுத்துக்கோங்க. இந்த பக்கமும் ஃபோல்டு பண்ணி இப்போது இதை இப்படி ஃபோல்டு பண்ணிவிடுங்க. நான் ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிருந்ததுனால அது சரியாக வரலை. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும், க்ரிப்பாகவும் இருக்கும் நாடா. இந்த மாதிரி 2 பக்கம் மடிச்சுட்டு இப்படி 3வது மடிப்பு மடிச்சிடணும். இந்த மாதிரி இப்போது இது மேலே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடுங்க. ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த இடம் வரும்போது இந்த மாதிரி வரும். இப்போ வந்து மேல் பக்கம் தான் நல்ல பக்கம் வரும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். எட்ஜு தையல் போட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிங்கன்னா பாவாடை நீட்டாக அழகாக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி எட்ஜிலே போடுங்க. மேலே இருக்கிறது நல்ல பக்கம். அவ்வளோதாங்க, நம்மளோட பாவாடை ரெடி. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நாடா பாருங்கள் எவ்வளோ லைட் இருக்குன்ட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் வரும். ஏதாச்சும் டவுட்னால் கண்டிப்பாக கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.